வணக்கம். நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாரதி அவர்களோட பாட்டு வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். தோள் கொட்டுவோம் என்ற ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு அந்த படத்துல வ.உ.சி அவர்களோட முதல் சுதேசி கப்பல் புறப்படும் போது அதோட இனாகரேஷன்ல அந்த பாட்டு வரும். ஆனா அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த சுதேசி கப்பலுக்காகவோ இல்லை வ.உ.சிக்காகவோ மட்டுமே எழுதப்பட்ட பாட்டா இருக்காது. ஆரம்பமே பாருங்களேன், வெள்ளி பனிமலையில் மீதுறவும், கப்பலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன ட்ரெக்கிங்கா கும்புறாரு? அது இல்லை. அதாவது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம தமிழர்களோட ஆட்சி இருக்கணும் அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு. அதான் வெள்ளி பனிமலை மீதுறவும், அது காஷ்மீர் கூட ஒரு தமிழர்களோட ஒரு ஆட்சி செய்யக்கூடிய இடமா இருக்கணும், தமிழர்கள் அங்கெல்லாம் பரவணும் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம். அதாவது கல்வி கூடங்கள் கோயிலா கருதப்படணும்னு சொல்றாரு. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கோயிலுக்கு ஒரு பக்தியும் அதுக்கான ஒரு புனிதத்தையும் நம்ம கொடுக்குறோமோ, அதே அளவுக்கு நம்ம கல்விக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அந்த கோயில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம அந்த பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கணும், பள்ளித்தலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இது வ.உ.சியும் பாரதியும் நண்பர்கள், அதாவது அவங்க கருத்துவத்த நண்பர்கள். அவங்க ஊர் கூட பக்கத்து ஊரு. அதனால அவங்களோட ரெண்டு பேருமே மிக பெரிய நாட்டுப்பற்று கொண்டவர்கள், சுதந்திர தாகம் கொண்டவர்கள்ன்றதுனால ரெண்டு பேரும் நண்பர்களானாங்க. அப்போ வ.உ.சி அவர்கள் என்ன பண்றாரு? வ.உ.சி அவர்கள் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர், ஒரு செழிப்பான குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு இந்த சுதந்திர உணர்வு அவருக்கு அதிகம், எப்படி பாரதியோ அதே மாதிரி அவருக்கு அதிகமா இருந்தது. அதனால என்ன பண்றாரு, தன்னோட சரி அவரு எல்லாரும் நம்ம போராடுறோம், ஆனா பிரிட்டிஷாரை எதிர்க்கணும்னா வணிக ரீதியாகவும் எதிர்க்கணும், வணிக ரீதியா அவர்களை ஒடுக்கணும் முதல்ல. அதன் பிறகுதான் நம்ம சுதந்திரத்தை பத்தி அதிகமா பேச முடியும், அதை எதிர்பார்க்க முடியும்ன்ற அந்த நோக்கத்தோட போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு 40,000 பங்குகளை வித்து, இவரோட சொத்துக்களை வித்துடுறாரு. வித்துட்டு அதோட 40,000 பங்குகளை விற்று அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறாரு. தொடங்கிட்டு அதுல முதல்ல 2 கப்பல் வாங்குறாங்க. வாங்கிட்டு அது என்ன பண்ணா, கொழும்புக்கும் இது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் அந்த கப்பலை இயக்குறாங்க. இந்த 2 கப்பலும் சுதேசி கப்பல், அதுவும் வ.உ.சி ஆரம்பிச்ச கப்பல்ன்றதுனால பிரிட்டிஷார் யாருமே பயணிகள் பிரிட்டிஷார் கப்பல்ல ஏறாம இந்த சுதேசி கப்பல்ல பயணிக்கிறாங்க. இதனால அந்த பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி நலிவடையுது, நஷ்டத்துல இயங்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் நஷ்டத்தை சந்திக்குது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்ற ஆரம்பிச்ச போது வ.உ.சி அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. முதல்ல கப்பலை வாடகைக்கு தான் எடுத்தாங்க, சொந்த கப்பல் அவங்ககிட்ட இல்லை. அந்த வாடகைக்கு எடுத்த கப்பலை பிரிட்டிஷ் கம்பெனிகள் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த கப்பலை திரும்ப வாங்கிக்கோங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அப்படி குடிச்சோன்னா அவங்க மேல நாங்க கேஸ் போடும் அப்படின்னு என்னமோ மிரட்டி அந்த கப்பலை திரும்ப வாங்கி வச்சுட்டாங்க. அதன் பிறகுதான் இவர் சொந்த கப்பல் வாங்குறதுக்கு முடிவுக்கு வந்தார். முதல்ல நம்ம அப்பயே 10 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி தான் அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன்ற கம்பெனியை நிறுவனத்தை ஆரம்பிச்சார். அதுக்கு 40,000 பங்குதாரர்களை சேர்க்கறதுக்குள்ள அவருக்கு போதும். அது சேர்த்த பிறகு அந்த நிதி காணல, புது கப்பல் வாங்குறதுக்கு நிதி இல்லை. உடனே என்ன பண்றாரு, வட இந்தியாவுக்கு போறாரு. போயிட்டு அங்க கல்கத்தா இங்கெல்லாம் அலைஞ்சி பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் பார்த்து நிதி திரட்டுறாரு. அங்க இருக்கிற வணிகளை சந்திக்கிறார். கல்கத்தா, மும்பை இந்த வணிகர்களை சந்திச்சு இவர் ஒரு திறமையான பேச்சாளர் இல்லையா, பேசி இந்த கப்பல் இந்திய நாட்டுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் எவ்வளவு முக்கியன்றதை அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கான நிதியை திரட்டி ஒரு கப்பலை வாங்குறாரு. முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, பொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. சரி, அந்த கப்பலை வாங்கி அதை இயக்கும் அந்த பிரிட்டிஷ் நிர்வாகம் விடல, பிரிட்டிஷ் நேவிகேஷன் விடல. இதுக்கு பல தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல் எங்க கப்பலை மோத வந்துச்சுன்னு கேஸ் போடுறாங்க. அதை இவர் தான் வழக்கறிஞராச்சு, அது ஒரு பொய் குற்றச்சாட்டை நிரூபிச்சு அதுல இருந்து வெளியில வராங்க.
அதன் பிறகு என்ன பண்றாங்க, நஷ்டத்துல இயங்க வைக்கிறாங்க. என்னன்னா அந்த அவங்களோட பிரிட்டிஷ் நேவிகேஷனோட விலையை ரொம்ப கடுமையா குறைச்சிட்டு, அடிமட்டத்தை குறைச்சிட்டு இந்த இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய போட்டியை கொடுக்குறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணாரு, பயணிகள்கிட்டையும் வணிகர்கள்ட்டையும் பேசுறாரு, நீங்க வந்து இது வந்து ஒரு சதி, முதல்ல வந்து நம்மள இந்த சுதேசி கப்பலை ஒழிச்சிட்டு, இந்த வர்த்தகத்தை ஒழிச்சிட்டு அதன் பிறகு அவங்களோட விலையை ஏற்றிடுவாங்க, ஸோ அதுக்கு நம்ம அடிபணியக்கூடாது அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. ஆனாலும் இந்த சுதேசி கப்பல் வந்து நஷ்டத்தை சந்திக்குது, ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் நஷ்டத்தை சந்திக்குது. இதனால என்ன பண்றாங்க, அந்த வணிகர்கள் வந்து விலகி போயிடுறாங்க. இருந்தாலும் இவர் வந்து சமாளிக்கிறார், இவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் மொத்தமா இழந்துடுறாரு. இழந்துட்டு சமாளிக்கும் போதுதான் இதுக்கப்புறம் இவரை விட்டா மிகப்பெரிய ஆபத்துன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க, இவர் வந்து கைது பண்ணி 40 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுல இருந்து மீண்டு வெளியில வராரு. இவ்வளவு போராடி வெளியில வந்த அவரு சிறையை விட்டு வெளியில வரும்போது யாருமே இல்லை, மிகப்பெரிய கூட்டம் வரும்னு அவர் எதிர்பார்த்து வெளியில வராரு. அவருக்கு தியாகத்துக்கு பலனா யாருமே வரல. சுப்பிரமணிய சிவாவும் அப்புறம் இன்னும் ஒரு சிலர் மட்டும் தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவரோட தியாகத்தை வந்து கண்டுக்கவே இல்லை, மறந்துடுறாங்க, மக்கள் மறந்துடுறாங்க. அதனால என்ன பண்றாரு, வெளியில வந்துட்டு காந்தியினோட சுதந்திர அந்த முறை வந்து இவருக்கு பிடிக்காததுனால இவர் என்ன பண்றாரு, சென்னைக்கு வந்துட்டு மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்றாரு. தெரு தெருவா போயிட்டு மண்ணெண்ணெய் வித்து அந்த மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணி குடும்பத்தை நடத்த பார்க்குறாரு. அவருக்கு 4 பசங்க 4 குழந்தைகள். குடும்பத்தை காப்பாற்று போராடுற, வறுமையில போராடுறாரு. இதன் மத்தியிலும் பல தொழிற்சங்கங்களோட பணியாற்றி அதுக்கான தலைவராக இருக்காரு. இவர் வந்து நினைச்சிருந்தா மிக வசதியா வாழ்ந்திருக்கலாம். இந்த சுதேசி கப்பலை வந்து மூடுறதுக்கு இந்த பிரிட்டிஷ் நிர்வாகம் அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அப்பயே பணம் தரும். அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து மிகப்பெரிய தொகை, இன்னைக்கு பல கோடிகளுக்கு நிகரான பணம். 1 லட்சம் ரூபாய் நான் தரேன், இதை விட்டு நீ விலைகிடு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் அடிபணி இல்லை. ஸோ இப்படி தன் வாழ்க்கை மொத்தத்தையும், பொருளாதாரம், வாழ்க்கை இத்தனையும் வந்து அவர் வந்து இழந்தாலும் அதுக்கான பலன் அவருக்கு கிடைக்கல. இப்படி இருக்கும்போது இந்த கொடுமைகளை விட அவர் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இவர் வந்து ஜெயிலுக்கு வந்தவொடனே இந்த பிரிட்டிஷரோட மிரட்டலால என்ன பண்றாங்க, இந்த பங்குதாரர்கள் என்ன பண்றாங்க, இந்த கப்பலை வந்து பிரிட்டிஷ் கம்பெனிலே வித்துடுறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த 2 கப்பலையும் வித்துடுறாங்க. இதுல வந்து வஉசியார் வந்து ரொம்பவே மனம் நொந்து போயிடுறாரு. அதுதான் பாரதி கூட இந்த ஓட்ட அண்ணாவுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு மானத்தை வந்து விற்கலாமா, அதுக்கு வந்து அதுக்கு பதிலாக இந்த கப்பலை வந்து சுக்குநூறா உடைச்சு வந்து வங்காள விரிகுடாவிலேயே வந்து மிதக்க விடலாமே, இப்படி ஒரு மானங்கெட்ட பிழைப்பு தேவைதானா அப்படின்ட்டு ரொம்ப காட்டமா அவரோட பத்திரிகைகளை எழுதியிருந்தார். ரொம்ப அவரோட கடைசி காலம் வந்து ரொம்ப வறுமையில உழன்றுதான் அவரோட இறக்குறாரு. அதன் பிறகு வந்து அவர் மிகப்பெரிய அறிஞர், மொழி அறிஞர். அவர் வந்து பல நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அந்த முக்கிய நூல்களுக்கு வந்து அவர் இலக்கியத்துக்கு வந்து தொண்டாற்றியிருக்காரு. பல புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது மாதிரி இருந்துட்டு அவர் என்ன பண்ண, கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நான் வந்து என்னோட காங்கிரஸ் அலுவலகத்தில் தான் என்னோட உயிர் பிரியணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, ஆபீஸ் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு அவர் இறக்கம் தருவாயில் அங்கே போயிட்டு அந்த பாரதியின் பாடல்களை பாட சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அவரோட உயிர் பிரியுது. அவர் இறக்கும் போது அவரோட வயது 64. சுதந்திரத்திற்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன்னோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மனிதர்னா வஉசி. அவரை வந்து இருக்கும்போது மறந்து விட்டு இறந்த பிறகுதான் நம்ம கொண்டாடுகிறோம். இன்னமும் அவரை கொண்டாடப்பட வேண்டிய மனிதர். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நடிச்ச அந்த கப்பலோட்டிய தமிழன்ற நடிச்ச படம் வந்த பிறகுதான் அநேகமா வஉசியின் பெருமைகள் வந்து பலருக்கும் போய் சேர்ந்துச்சு. நாமும் நம் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி தியாகிகளோட வரலாறை சொல்லி கொடுப்போம். பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம்.